சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக கூட்டணி இணைவதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தற்பொழுது உருவாகியிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் விஜய் த கிரீன் சிக்னல், எடப்பாடி மகிழ்ச்சி, அதிமுக வெற்றி நிச்சயம் 2026ல். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அதிமுக கூட்டணியில் இணைவதை தவிர வேறு வழி கிடையாது விஜய் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. அதாவது ஏற்கனவே இந்த கரூர் விவகாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்காக தற்பொழுது மத்திய உள்துறையை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். சிபிஐ விசாரணை விஜயிடம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலை இது ஒரு வழக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் படத்துக்கு அதாவது தணிக்கை சான்றிதழ் பார்த்தீங்கன்னா இன்னும் வழங்காமல் இருக்கிறாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். இதுக்கு நடுவில் பாஜக விஜய் அவர்களை கூட்டு நிறைய விதமான விஷயங்களை கொடுத்ததாகும். அதில் நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வகுக்க வேண்டும், கூட்டணியில் கை கோர்க்க வேண்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இல்லை என்றால் உங்கள் குடும்பி எங்கள் கையில் தான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இருந்துட்டு வரணும். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி வகுத்தால் கண்டிப்பாக அதிமுக நிறைய இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது நேற்று 2 தினங்களுக்கு முன்பதாக பாமகவுடைய அன்புமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்திருக்கிறார், கூட்டணியில் இணைந்திருக்கிறார். இன்னும் நிறைய விதமான கட்சிகள் கூட்டணியில் வருவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுத்திருக்கிறது, கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு சீட்டுகள், இதனால பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக பார்த்தீங்கன்னா 140லேருந்து பார்த்தீங்கன்னா 160 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா பாஜகவிற்கு 22 சீட்டுகளும், அப்புறமா பாமகவிற்கு 22 சீட்டுகளும், இந்த பக்கம் தாவேகாவிற்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40லேருந்து பார்த்தீங்கன்னா 45 சீட்டுகளும் தருவதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டணி ஒருவேளை அமைந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவை எளிமையாக வீழ்த்தி விடலாம் அப்படின்ற தகவலும் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இதுக்கு நம்முடைய விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவிப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இதுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்க போகிறாரா இல்லை ரெட் சிக்னல் கொடுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்ப்போம். ஆனால் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் இணைகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது யாருக்கு பாதிப்புனா திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 2026 தேர்தலில் கண்டிப்பாக படுந்தோல்வியை சந்திக்கும், மண்ணக்கவுவது உறுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வருகிறார்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.